இறந்துருவான். காயப்பட்ட காலோட உன்னால என்ன தடுக்கவே முடியாது. சரி, நீ பேச வேண்டியது முடிஞ்சிருச்சா? ஃபுல் ரிகவரியை யூஸ் பண்ணிக்கிறேன். உடனே குணமாக்கிக்கிட்டானே. தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கிற ஹண்டரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவனுக்கு இன்னும் என்ன திறமைகள் இருக்கு? இவன் கணிக்க முடியாதவனா இருக்கான், ரொம்ப ஆபத்தானவனாவும் இருக்கான். என்னோட இன்னொரு உணர்வும் போயிடுச்சு. உன்ன மாதிரி ஆளுங்களை கொல்றதுக்கு எனக்கு கோபமும் தேவையில்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ கொலை பண்ணிருக்கன்னு சொல்லு. நம்ம 2 பேரும் ஒரே பிசினஸ் தான் பண்றோம்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான் புரியுது. அவன் ஒரு குறுகிய காலத்துல கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்கான். இதனால அவன் தோற்றம் மட்டும் மாறல. ஹண்டர்ஸ் விழிச்சுக்கிட்டா அவங்களோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகத்தையே மாத்தும். நாம இருக்கிற இடம் ஹண்டர்ஸ் மட்டுமே நுழையக்கூடிய இடம். சட்டங்களுக்கு இங்க எந்த மதிப்பும் இல்லை. வலிமையானவங்க தான் எப்பவும் மேல வருவாங்க. என்னோட ரத்த வெறிய வச்சு என்ன ட்ராக் பண்றானா? ஆனா நான் எங்க இருந்து வரேன்னு அது தெரியப்படுத்தாது. என்னது? என்ன நடக்குது? என்னால இது நம்ப முடியல. நான் எதிர்பார்க்கல.